இப்படத்தின் கதை சேரிவாழ் மனிதர்களை பற்றியது, அவர்களின் உணர்ச்சிகள் பற்றியது, அவர்களின் ஆன்மாவை பற்றியது. இந்த படம் அந்த வாழ்க்கையை போல் தேக்கமானது, இயல்பானது, ஆழமானது. இது படமாவதற்கு முன் ஆனந்த விகடன் பத்திரிகையில் வெளியான போது பல்லாயிரக்கணக்கான வாசகர்கள் பாராட்டியிருந்தார்கள். ஆனந்த விகடனுக்கும் அவ்வாசக அன்பர்களுக்கும் எனது நன்றி உரியது. இந்த முதல் முயற்சியில் குறைகள் பல இருக்கலாம். அவை புதுமையான குறைகளாயிருப்பின் நான் திருப்தியுறுவேன். எத்தனை தவணை சொல்லிக்கிறேன், தண்ணியில கண்டக்குது குளத்தாண்ட போவாதா போவாதுன்னு. அவரோட ஏண்டா சேர்ற? வேற குடிக்கிறியா? இனிமே குளத்தாண்ட போவியா? வீடு குடிப்பியா? நீ பொம்பளையா? அடி வச்சுட்டா அடி பாவி கையாடுறி. இவ வேற என்ன பொம்பளையோ? இன்னும் கொஞ்சம் சோறு வச்சுக்கடா. காத்தால இந்த அம்மா துண்டு பயது துண்ணது தானே. இனிமே குளத்தாண்ட போவாத கண்ணு. உனக்கு எதுனா ஆச்சுன்னா எனக்கு வேற யாரா இருக்கிறாங்க? உனக்கு அவசரம் தானே கண்ணு. நான் உசுர வச்சுக்கணுக்குறேன். சஜரத மகாராசா வேட்டைக்கு போனாரா? போய் இது போடுச்சுப்பா. இருட்டுல எதுனாச்சும் வருதான்னு பாத்துக்கினே இருக்கிறாரு. அண்ணாண்ட பொதருக்கு பின்னால இருந்து குடு 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 குடுன்னு ஒரு சத்தம். ஆனைங்க தண்ணி குடிச்சா அந்த மாதிரிதான் சத்தம் வரும். சத்தம் ஆனையாங்காட்டின்னு நினைச்சுக்கின்னு பானத்தை போட்டார். ஆறு தசரத மகாராஜா. உடனே அம்மானு ஒரு சத்தம். அவ்வளவுதான். குடு 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 குடுன்னு கையும் காலும் நடுக்க வந்துருச்சு இவருக்கு. ஓய்ந்து அடிச்சு ஓடுறார். அங்க போய் பார்த்தா அயோவா ஒரு புல்லாண்டம் உயிந்து கிடக்குறான். ஐயோ ஆனைன்னு நினைச்சு ஆழ கொண்டுட்டமேனு துடிக்கிறாரு தஜரதர். அந்த புல்லாண்டானுக்கு உசுறு போய்கினே இருக்குது. இவரு கிட்ட போய் நிக்கிறாரு. அவன் சொல்றான், அநியாயமா என்ன கொன்னுட்டியப்பா. அங்க வயசான அம்மா அப்பா விட்டுட்டு தண்ணி கொண்டார வந்தேனே, அவங்க என்ன ஆனாங்களோன்னு துடிக்கிறான்பா. கொஞ்சம் போயல விடு. அந்த மூல கடைக்கார ஏதோ தண்ட கருமாந்திரத்தை கொடுத்துட்டான். ஒரே உப்பா கறிக்குது. ஐயா சும்மா இருமா. அப்பால எதுல விட்டான்? அதான் எங்க அப்பா அம்மா என்ன ஆனாங்களோன்னு கதறான். கதறானா? அப்பால சேர்த்துறான்பா. கதறஜம்மா வராதா அவனை தூக்கி தோல் மேல போட்டுக்கின்னு சொரக்குடுக்கையில தண்ணி எடுத்துக்கின்னு அவங்க அப்பா அம்மா கையில சொல்றதுக்கோசரம் காடெல்லாம் தேடிக்கின்னு போறாரு. ஒரே இருட்டு. அப்பால அப்பால நாளைக்கு சொல்றேன் கண்ணு. சொல்லு. அரினா ஒரணா பாலை அழிச்சுடா. அரினா ஒரணா பாலை துட்டு இல்லை. இந்தா இந்தா உனக்கும். ஓடிரு ஓடிரு. அரினா ஒரணா பாலை. காத்தால போனி பண்றதுக்கு கடமா தாயே.
தம்பி இங்க வா. ஒண்ணும் இல்ல, இங்க வா. ஏன் என்னத்துக்கு? அதை போட்டுடு, இதுல இருந்து எடுத்துக்க. எடுத்துக்க. வேணாம். அப்போ ஐஸ்கிரீம் வேணுமா? உள்ளவா, இந்த பக்கமா? தம்பி, தம்பி 2 பெத்தா கப்ப கொண்டா. உட்காரு. சாப்பிடு தம்பி. இந்த மாதிரி நீ சாப்பிட்டே இருக்க மாட்டேன். காலையில சாப்பிட்டியா தம்பி? என்ன சாப்பிட்ட? பேர் என்ன தம்பி? சிட்டி பாபு. உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? நீங்க நைனாவா? எனக்கு நைனாவே இல்ல. காலம் ஆயிட்டாரா? நைனாவே கிடையாது, அம்மா ஒண்டிதான். எங்க நைனா நான் பிறகுறதுக்கு முந்தைய எங்க அம்மாவை விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டாராம். ஆமா, உங்க நயனாவை பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க ஆயா சொல்லும். உனக்கு ஆயா கூட இருக்குதா? பகத்து விட்டாயா சொல்லும். உங்க அம்மா ஏதாவது வேலை செய்தா? வேலை செய்த சித்தல் வேலைக்கு போத. உங்க அம்மாவுக்கு உன் மேல ரொம்ப பிரியமா? பிரியம்தான், ஆனா சமயத்துல சார மாதிரி அடிக்கும். அதுக்கோசரம் அது கையில அம்புறதே இல்ல, ஓடி போடுவேன். எதுக்கு உங்க அம்மா உன்னை அடிக்குது? யா இப்போ உங்க அம்மா கட்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு உனக்கு சோறு போடுது இல்லையா? ஆமா. எதுக்கு இப்படி உங்க அம்மா கஷ்டப்பட்டு உனக்கு சோறு போடுது? பின்னால வயசான காலத்துல நீ சம்பாதிச்சு அதுக்கு சோறு போடுவேன்னா? இல்ல, பெத்ததுக்கு காப்பாற்ற வேண்டியது பெத்தவ கடமை. நீ பார்த்திருக்கிறியா பூனை குட்டிய? பெரிய பூனை எவ்வளவு ஜாக்கிரதையா வாயில கவ்வி தூக்கிட்டு போகுது. பெரிய காக்கா சின்ன காக்காய்க்கு எப்படி வாயில இறைய கொண்டாந்து ஊட்டுது. எதுக்கு? பின்னால தன்னை வந்து அது வளர்க்க போகுதுன்னா அதான் இயற்கை. அப்படித்தான் உங்க அம்மாவும் உனக்கு சோறு போடுது. ஆனா மனுஷனுக்கு கடமை இருக்கு. ஏன்னா அவன் காக்காயோ பூனையோ இல்ல, வளர்ந்த கதையை மறந்துடுறதுக்கு. நீ எப்படி காப்பாத்துவ உங்க அம்மாவை சொல்லு?
உன்ன மாதிரி பொறுக்குனவன் யாராவது வயசான தாயாரை காப்பாத்திருக்கிறானா? உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் பிள்ளைக்கு சம்பாதிச்சு போட்டுட்டு வயசான காலத்துல தெருவில் பிச்சை எடுக்கிற கிழவிங்களை பார்த்துருக்கிறியா நீ? நீங்க சொன்ன இந்த ஐட்டம் கொடுத்தாச்சு. வரவு இவ்வளவு, இருப்பு இது. சரி சரி. என்ன பாக்குற? அந்த பசங்க மாதிரி வேலை கொடுத்தா சரியா? இங்க வேலை செஞ்சா சங்கத்துல நைட் ஸ்கூல் நடக்குது, அதுல படிக்கணும். என்ன படிக்கணும் தம்பி, அப்பதான் முன்னுக்கு வரலாம். இங்க ஐஸ்கிரீம் வித்து அந்த சங்கத்துல படிச்சு ரொம்ப பேரும் முன்னுக்கு வந்திருக்காங்க. படி, வேலை செய்ய, சம்பாதி. பீடி பிடிக்கிறதுல உனக்கு ஒரு ருசி வந்துருச்சுன்னா அது ஒந்தப்பா. பீடி பிடிச்சா என்ன? குடி, ஆனா பொறிக்க பிடிக்காத. சம்பாதிச்சு குடி. இந்த இப்ப வேணும்னா இதுல இருந்து எடுத்துக்க. வேணாம். ஏன்? கொஞ்சம் முன்னால தெருவுல இருந்து எடுத்து குடிச்சில, இப்ப ஏன் வேணாங்கிற? உனக்கு புரியுதா? இந்த உலகம் உன்னை மதிக்கல. உன்னை மதிக்காத உலகத்தை நீயும் மதிக்கல. அதுக்கு மரியாதை கொடுக்க நீ தயாரா இல்ல. நான் உன்னை மதிச்சேன்னு நீ நினைக்கிற, அதனால எனக்கு மரியாதை கொடுக்குற. எனக்கு தெரியும் இந்த வயசுல உனக்கு இதுல ருசி இருக்காது. இந்த வயசுல நீ பீடி குடிக்கிறது உலகத்தை எதிர்த்து நீ பண்ற கலகம். இந்த கலகத்தை உலகம் இப்ப சும்மா பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ வளர வளர ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு கலகமா பண்ணிக்கிட்டு போவ. எல்லா கலகத்தையும் உலகம் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காது. மாட்டேன், இனிமேல் பீடி பிடிக்கவே மாட்டேன். அழாத செட்டி பாபு, இது வரல நீ பண்ண தப்புக்கு நீ காரணம் இல்ல. இனிமேலும் பண்ணா நீயும் காரணம். இனிமேலும் ஒரு தப்பு பண்ண மாட்டேன். சபாஷ், கை விடு. இன்னையில இருந்து நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். உன்னோட சேர்ந்து இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுடுறேன். இந்தா, இதை உன் கையாலே கொண்டு போய் அந்த குப்பை தொட்டியில கொட்டிடு. சீக்கிரம் எத்தாம. ஆவாரம் காட்டுக்குள்ளே அன்னைக்கு நீ போவக்குள்ளே அப்போ கிடைச்ச புள்ள குட்டி தில்லாலே என்ன அப்பான்னு கூப்பிடுதாம் போடுது நாக்கு. என்ன அப்பான்னு கூப்பிடுதாம் போடுது நாக்கு. நீங்களே வேலைக்கு வரீங்களா? எதுக்காச்சும் வரீங்களாடி? நீலகிரி ரோட்டு தான் நீயும் நானும் ஜோடித்தான். நீலகிரி ரோட்டு தான் நீயும் நானும் ஜோடித்தான். போனா பொழைச்சக்கலாம் குட்டி தில்லாலே. பொழுது விடிய மட்டும் பேசிக்கலாம் போடுது நாக்கு. ஆலா மரத்தை பாரு, ஆலா மரத்தை பாரு, அடிமரத்து வேற பாரு, குண்டஞ்சம்பா நாத்த பாரு குட்டி தில்லாலே. இந்த குட்டி போற போக்க பாரு போடுது நாக்கு. நீங்க அவ்வளவுதான் பாட்டு. பாட்டு கப்பால கதையா?
ஆமா, உனக்கு கதையும் பாட்டும் சொல்றதுக்கு தான் குந்தின்னு இருக்கிறாரு. வேற பைப்பு இல்ல. உழைக்கிற மனுஷன் இங்கேயும் அந்த குந்திக்கினுக்கிறாரு. சரிதான், அவளுக்கு எப்ப கல்யாணம் ஆகணும் சோசியம் பார்த்து சொல்லு. நான் என்ன சொல்றது? துட்டவை கிளி சொல்லுது. சரிதாயா, சோசியம் பார்த்து சொல்லு. அப்பால கதைய சொல்லணும். சொல்லு. பாப்பாத்தி. பாப்பாத்தி என்ற அதிர்ஷ்ட ராசிக்கு ஒரு சோசியம் சொல்லப்பா. வேக வேகமா எடுத்துக்கூடப்பா. அதிர்ஷ்ட ராசிக்கு நான் ஒரு ஆண்டவர் வந்துகிறார். உன்னுடைய மனம் போலே முடியும் அம்மா, உத்தமையே குரு உனக்கு ஆட்சியானார். கண்ணியமாய் வாழ்ந்திடுவாய், கஷ்டம் தீரும், கார்த்திகேயன் அருளாலே செல்வம் ஓங்கும். பண்டைய நாள் பொருள் சேரும், பகையும் நீங்கும், பாவை உந்தனுக்கு விவாகம் கூடும். இன்னும் ஒரு 23 நாளில் எப்படியும் நல்ல செய்தி, மகிழ்வாயே உத்தமம். அப்ப என்னங்க 23 நாள் தான். சரிதாயா, கதைய சொல்லு. கதைக்கு முன்னால ஒரு வெடி வச்சுட்டா கதை தான், இல்லன்னா இல்ல. சரிதானா? சரிதாயா, சொல்லு. அப்பால கதைய சொல்லணும். ஆலாம ரத்தடியில் பாய் போட்டு, அரியா பொண்ணு மேல கை போட்டு, அவ ஐயோ ஐயோங்கிறான், ஆச்சு ஆச்சுங்கிறான். என்ன அது என்ன தெரியுறீங்களா? அட வேடிங்க ஐயா. என்ன தெரியலையா? நீங்க நாயா ரெடியா? இது துபாக்க விடுறேன். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு, நான் வெடிக்கிறேன். சொல்லையா, எங்களுக்கு எல்லாம் தெரியல. கைய விடையா? ஓஹோ, வளையலுமே. சிட்டிக்கண்ணு வாடி, வந்து போனி பண்ணிக்கணும் போ. பிள்ளைங்களாம் காத்துக்கணுது பாரு. தலையில 2 போட்டுக்க. கோயம்பே கடை வச்சுக்குவேன். கையில ஊத்து. இரு. எனக்கு வேணா நீ சொல்லு. வச்சு சமாதானம் பண்ணி என்ன போச்சு? நான் மணி பற்றி அர்த்தம் கொடுத்திருக்கணும், இல்லாட்ட நீயாவது படிச்சிருக்கணும். சமாதானம் பண்ணுறீங்களே, வெகு போச்சு சமாதானம் பண்ணி ஏற்படுத்த முடிவு செய்ய போட்டிருக்கிறது. அவன்றோடு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். 1 லட்சம் ரூபாய் எங்க கூட்ட 50 நாவமா? ஐயா வாடி, தண்ணி கிடக்குது. தண்ணி அப்பால குடுக்குது. நீங்களாம் ஒரு பொம்பளைங்களா? புள்ளை வேற பெற்றுக்கிறாங்க, ஆய விட்டு கூட ஆடுவோம். சமாதானம் மற்றும் பல்வேறு துறைகளுக்காக உலகம் பிரதிஷ்டி பெற்ற நோபல் பரிசு கொடுக்கப்பட்டு வருவது. நாட்டம் பண்றேன். நீ எங்கம்மா போட்ட? நான் போட்டேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன 2 கை தானே இருக்குது. சீக்கிரம் கூட அந்த மனுஷன் வேலைக்கு போக பேசுறாரு. இவங்க எல்லாரும் முன்னாக்கு, நானும் முன்னாக்கு.
இதெல்லாம் எப்படா வாங்க பாரு, வர வர பெரிய மைனராத்தான் ஆகுறாரு இவரு. சரி, நான் வேலைக்கு போறேன், நீ வீட்டை பூட்டி ஆறுகையில சாவி கொடுத்துட்டு போ. ஏமா துட்டு கட்டின அடச்சிப்பா, துட்டான் துட்டு. மூஞ்ச பாரு, அவனை பாருடா. அவனும் உன்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் தானே. இப்ப என்ன ஒழுங்கா ஆயிட்டான். நீ இப்படி நிக்கிறிய, காலத்துக்கு என் கைத்த அறுத்துக்கணும். துட்டு குடுமானா நம்ம கதை சொல்லுகிறிய. துட்டு இல்ல இல்ல இல்ல. போப்பா, கடையாண்ட போய் அவனுக்கு துட்டு கொடுக்கறதுக்கா? நீ தான் அப்படி செல்லம் கொடுத்து அவனை கடுக்கிற. இதா பாரு, இன்னைக்கு நீ அவனுக்கு துட்டு கொடுத்த என்ன அறுத்து தின்ன மாதிரி. சிட்டி பாபு, போகும்போது என்ன வந்து பாத்துட்டு போ. நீங்களும் தான். செட்டி பாபுவுக்கு வாத்தியார் இந்த புத்தகம் தானே சொன்னாரு? ஆமாங்க. நேத்து நீங்க எல்லாம் என்ன படிச்சீங்க? நம்ம செய்யலுங்க. சரி, நீங்க போகலாம். சரி சார். இந்தா உனக்கு புத்தகம் சிலேட்டலாம். நல்லா படிக்கணும். என்ன மன்னிச்சிரு சிட்டி பாபு. நேத்து ராத்திரி ஆரம்பிச்சுட்டேன், என்னால முடியல. சிரிக்கிறிய? என்ன பண்றது? நீ 5 வளைஞ்சிட்ட, நான் 50. போ, உனக்கு ஸ்கூலுக்கு நான் கேட்டு. தம்பி, இந்த முடி வெட்டிக்கிட்டு போ. தங்கம்மா வாடி. நம்ம தான் பயந்த பயந்தே. நீ சங்கடி கட்டி பயந்த, பயம் அடுக்கல பயந்தேன்னு காட்டுறியாடி. அடி புடி நீ பேச மரியாதை கேட்டுரும். பெரிய மரியாதைக்கார இவ வந்துட்டான். என்னடி இது காரப்படி எடுத்துக்கிற? போதுமா? அவங்காரவனை சம்பாதிக்கிறான், நல்ல மீனா தான் ஆக்கி போடாண்டி. துட்டு துட்டேனடி துட்டு நான் தர்றேன். அப்பாலதான் கூட நான் பாட்டுக்கு பயப்பாண்டு நின்று அந்த குளம் முன்னாடி கோகில என்ன அங்க போனவள எங்க போனவள பாட்டுக்கு பயப்பாண்டு நின்று சொல்லவே இல்லையா? அடி அடி அடி
உனக்கு எதனாச்சும் வேணும்னு எடுத்துக்கேண்டா. எனக்கு ஏன்? ஏம்மா, என்னடா? இனிமேல் நிறைய சம்பாதிச்சு உன் கையில குடுக்குறேன் பாரு. எங்க எஜமா சொன்னாரு, நீ நல்லா படிடா, உனக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொன்னாருமா. அப்போ சம்பளம் கொடுப்பாரு. சம்பளம்னா 50 ரூபா கொடுப்பாரு. அப்பால நீ வேலைக்கு போகவே கூடாது. என்ன நீ என்னதான் சம்பாரிச்சாலும் நாம 2 பேரும் வேலைக்கு போனா நமக்கு நல்லதுதானே சிட்டி. நீ நீ வேலைக்கு போறது எனக்கு இல்ல. ஏண்டா? அங்க இருக்கிறவங்க உன்னை இன்னாமன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பயிக்கிறவங்க. அந்த சொந்தத்துல அப்படி கூப்பிடுறாங்க. அந்த சொந்தம்லாம் வேணாம். சரி சரி, நீ ஸ்கூலுக்கு போ. என்னப்பா பச்சி சாச்சி கர்ற? என்ன காய்ச்சலா? அம்மா, ஐயோ, நெருப்பா கொதிக்குது. ஏப்பா இங்க வந்து பட்டுக்கிற? ஊட்டண்ட போறாதானே? ஊடா ஏவா எனக்கு சுக்காவே சுக்காவே. என்ன சுக்காபி சாப்பிடுறியா? என்னப்பா சுக்காபி கொடு. அம்மா, வேண்டாம். காபி பசிக்குது. சோறு துண்டியா? நல்ல வேலை சுடு சோறு ஆகி கொண்டு வந்த. இந்த சொல்லு. ராத்துல இருந்து காய்ச்சல்ன்றியே, ஏன் மரத்தை வந்து பட்டுக்கிற? ஊட்டண்ட போறதான் நடக்க முடியல. அதோ அந்த காலி பிடித்த நிலையுமே படுத்துக்கோ. மெதுவா போய் படுத்துக்கோ. நான் போய் இதோட வந்து மருந்து வாங்கிட்டு வரேன். மெதுவா போய் படுத்துக்கோ.
ஐயா பேரை சொல்லுங்க. ராமபத்ரன். ராமபத்ரன் என்ற அதிர்ஷ்ட ராசிக்கு ஒரு சோசியம் சொல்லப்பா. வேக வேகமா எடுத்துக்கூடப்பா. சபாஷ். அண்டமதில் துன்பமது கொண்டிடாதீர், அன்பில்லா நெஞ்சரிடம் உறவாடாதீர், கண்டபடி காலம் அதை செலுத்திடாதீர், கவலையெல்லாம் போகுது இந்த வாரத்தோடே, பெண்டு பிள்ளை குடும்பமுடன் சுகமிகுந்தே, பிணி விலகும் தொழில் பெருகும் தவறிடாது, மண்டலத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்குவாயே, மச்சம் ஒன்று அடையாளம் முதுகில் பாரில் உத்தமம். 2 சுக்காப்பி குடியா? எனக்கு வேணாம்பா, நான் இப்பதானே சோறு துண்டு வரேன். பரவாயில்ல குடி, தண்ணி தானே. இங்க ஒரு சுக்கா குடியா? என்னவா அப்படி பாக்குறிய? யோ, அன்னைக்கு பாண்டிய பாட்டு நீ கேட்டியா? நல்லா இருந்தா? நல்லா தான் இருந்துச்சு. நீ எனக்கோசரமா பாடுன? இப்ப பாடுற உனக்கோசரமே பாட்டா? எனக்கு வேலைக்கு நாளையாவது அப்பால வர. அப்பால வரணும், காத்துக்கின்னு இருப்பேன். நீலகிரி ரோட்டுக்கா நீயும் நானும் ஜோட்டுக்கா போனா போட்டுக்கலாம் குட்டிக்கலாலே, பொழுது விடிய மட்டும் கேட்டுக்கலாம் போட்டு தின்னாக்கு. எங்க அண்ணம்மா ஆயா மட்டும் இல்லாட்டி நான் அப்பவே செத்து போயிருப்பேன். ஆமா, அப்பெல்லாம் உங்க நயனா இல்லையா? எங்க நைனா அவர் செத்த அப்புறம் தானே நான் வேலைக்கே போனேன். ஏய்யா, நீயும் திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஊரை பார்க்க போடுவியா? நம்மால இன்னொருத்தருக்கு கஷ்டம் வரா மாதிரி நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். அத்தை மட்டும் நீ தெரிஞ்சுக்க. ஊர்ல தான் யாரு இருக்கிறாங்க? இங்க நாச்சும் நீ இருக்கியே. ஐயோ, போய் நிறுத்துச்சே.
என்ன நான் வரட்டேன். வீட்டு சோறு துண்ணு மாநாளாச்சு தெரியும். ஒரு நாளைக்கு வாய வரியா? நல்லா ஆக்கி போடுறேன். 2 மணிக்கா வாயா? வரியா? நெசந்தா வா. இல்லையா இன்னும் எங்க அம்மா வரலையா? ஆமாண்டி கண்ணு, நானும் அதான் பாத்துக்கினே இருக்கிறேன். இந்த சாரி. இம்மா நேரமா எங்கம்மா போட்ட? எம்மா நாயா காத்துங்கிறேன். இந்த மேஸ்திரி கூலி கொடுக்காம எங்கேயோ போட்டாருடா. நாங்கெல்லாம் இம்மா நேரம் குந்திக்கிட்டு இருந்து இப்பதான் கூலி வாங்கி நேரம் வரேன். பசிக்குதுமா. அதோ 1 நிமிஷம் ஆகி போடுறேன்டா. அமாவாசை போனவா 3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தா. அவன் ஆம்படி வந்தாரு. ஒண்ணுமே கேட்கலையா? சொல்லனா அவன் ஒரு சோமாரி. அவன் இப்படி அவுத்து விட்டா ஊரெல்லாம் சுத்துறா. ஓடு ஒரு தாயம் 12. 12 திரும்ப அந்த 12 இங்கடா. 4 போச்சு. நீ வெட்டிடியே என்ன ஆறு? 12. உள்ளவா ஏன் வெளியே இருக்கிற? அல்மாலு எங்கம்மா போட்ட? சுட்டு நீ கூட ஊத்து. வர்றேனே. வா பா 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 பா. தண்ணி ஊத்துமா, அண்ணன் எரியுது. குழந்தைதான் தலை நிமிட்டு. உடுமை ஐயா, உடுமைண்ணா ஐயா, உடுமை. நான் சொல்றது கேளு. எங்க போடுற? ராவிக்கு வருவே இல்ல? வா வா.
இந்த ஐவுக்கு தான் சொன்னேன் வானான்னு கேக்குறியா? ஏந்திரு வந்து சோத்தை துண்ணுட்டு படு. வரும் அவரு தீஞ்சு விடுமே. இப்போ என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்குது. நீ ஏன் பொம்பளை மாதிரி பயப்படுற? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லாத யோசனை சொல்லிவிட்ட போய. அப்பால என்னதான் வை என்ன? எனக்கு ஒரு வை தான் தோணுது. சொல்லுமே. பேசாம என் ஓட்டோட வந்துடுறியா? இப்படியா இருந்து விடலான்றியா? ஆமாய்யா, நான் ரொம்ப யோசித்தான் சொல்றேன். நேத்து ராவு பூரா நான் தூங்கவே இல்லை. போதி ஒரு தபா மானுங்கிட்டு கண்டார் சிரிச்சு காரி முஞ்சி நின்னது போதும். ஒருத்தனோட வாயறதுல என்ன தப்பு சொல்லு. உனக்கு இன்னாதான் தோணுது. இந்தா நான் சொல்றது கேளு. அதான் நம்ம 2 பேத்துக்கு நல்லது. நீதான் எம்மா நாளைக்கு டீ கடையில சோறு வாங்கி துண்ணுக்குன்னு மரத்தாண்ட படுத்து கிடப்ப. தலைவலிக்குதுன்னா தண்ணி காசு கொடுக்க உனக்கு தான் யாருக்குறா, எனக்கு தான் யாருக்குறா? பேசாம என் வீட்டோட வந்துடுறியா?
ஒரு நாளும் இல்லாத திருநாளா சிங்காரம் நடக்குது. என்ன விசேஷம்? விசேஷமா? விசேஷம் தான் ஆயா. ஒன்னும் நல்லா இல்லையேடி. வர வர உன் போக்கே ஒரு மாதிரியா புடிச்சேடி. ஒழுங்கா இருந்தியேடி. நீ இன்னாதாண்டி நினைச்சுக்கினுக்குற உன் மனசுல? எவனோ பச்சை சோசியம் சொல்றவனா அடிக்கடிக்கு இங்க வரானா பூரானா அவனை இசுக்குன்னு வேலை கூட போவாம சுத்திரியாமேடி. வாசல் பூரா சிரிக்குதேடி. எவ்வளவு சிரிச்சவ? என் எதிர்த்து சிரிச்சிருந்தா அந்த வாயை கீழ் சிரிப்பேன். சிரிச்சா நாம எவ்வளவு வாசல் இருக்கிறவளுங்க எனக்கு தெரியாதா? எத்தனை பேர் இங்கே தொங்க தொங்க தாலி கட்டிக்கிட்டு வந்தவளுங்க, எத்தனை பேர் இருட்டுல மோளம் கட்டிக்கிட்டு வந்தவளுங்கன்னு எனக்கு தெரியாதா? சிரிச்சா நாம எவ்வளவு வாசல இருக்கிறவளுங்க. குந்தடி, உன்னை பத்தி கேட்டா ஊரை பத்தி கதையெல்லாம் ஏண்டி எடுக்கிற? உனக்கு ஆவு மாடி இந்த அநியாயம். செப்பு சில மாதிரி பிள்ளைய வச்சுக்கின்னு அடுக்கு மாடி இந்த அக்குறும்பு. நான் என்ன பண்ணிட்டேன்? மத்தவங்க மாதிரி அங்கே நின்னவோ இங்கே நின்னமுன்னு பேர் எடுத்தனா? எனக்கு தெரியாதாடி உன்னை பத்தி. அபாண்டமா பல்லு மேல நாக்கு போட்டு யாராவது எதனாச்சும் சொன்னா உன்னை பத்தி நான் விடுவேனாடி. 12 மணிக்கு வந்தவனுக்கு 4 மணி வரைக்கும் இங்க இன்னா வேலைன்னு கேக்குறாங்களே, நான் இன்னாடி சொல்லுவேன். ஆமா, அந்த ஆளு வராதான், அதுக்கு இன்னாப்போ? நான் ஒருத்தனோட வாழ்ந்துக்குன்னு கண்டவனோட தெரியலையே. 2 மணிக்கு வந்தானா 4 மணிக்கு போனானா? இந்த கணக்குல இவனுங்களை யாரு கேட்டது? பாரு, இன்னையில இருந்து அந்த ஆள் இங்கேதான் இருக்க போறாரு. சிட்டிதான் அப்படி பிறந்துட்டான். அதுக்கோசரம் தான் இன்னாடி பொண்ணே என் கையில நீ ஒண்ணுமே சொல்லியே. நான் அம்மா அண்ணியம்மாவா போட்டேன்? நான் என்னான்னு ஆயா சொல்வேன்? எனக்கே ஒண்ணும் புரியாம கோயம்புக்குன்னு கிடந்தேன். நீ என்ன சொல்லியோன்னு ஒரு பயம். அதுக்கோசரம் நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதாயா. ஏண்டி அவனை வீட்டுக்கே வர சொல்லிட்டியே, நல்லா யோசிச்சியாடி? நல்லா தான் யோசிச்சேன். எவ்வளவு எதனாச்சும் கேட்டா கரீட்டா சொல்லிடு. தங்கம்மா அவனோடதான் வாய போறான்னு சொல்லு. இன்னொருத்திய பத்தி வாயில வந்ததை பேசுறதுக்கு முந்தி உன்னை பத்தி நினைச்சு பார்த்து பேசுடின்னு சொல்லு. அதுக்கு நிறைய இஷ்டத்துக்கும் பேசினா அந்த வாயை பூய்த்து தான் போ. ஊரு கிடக்குதுடி ஊரு. ஊரை பத்தி யாரு கேட்டா? உன் பிள்ளைய பத்தி தான் கேட்டேன். சிட்டி தெரியுமா விஷயம்? அத்தை நினைச்சாதான் ஆயா பயமா இருக்குது. சிட்டி வந்து அந்த ஆடை பார்த்துட்டு என்ன நினைப்பானோ, என்ன கேட்பானோ. என்ன ஆயா, அவன் குழந்தடி. வா, உன்னை பத்தா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் வெளியவே நின்னுக்கிற? உள்ள வாய. புது இடம் பிடிச்சுக்குதா? இதான் நான் சொல்வனே எங்க ஆயா. எங்க நயனா செத்தப்புறம் என்ன வளர்த்தது இதுதான்.
ஆமா, நான் வளர்த்த பொண்ணு உன் கையில ஒப்படைக்கிறேன். விதிப்படித்தான் நடக்கும். என்னமோ நடந்த வரைக்கும் சரிதா. இனிமேல் பட்டு பாக்குறவங்களுக்கு இலக்காரமா கூடாம நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். 10 வருஷமா அல்லி ராணி மாதிரி இருந்துட்டு இப்ப ஒரு அர்ஜுனனை பிடிச்சுக்கிறான். அல்லி ராணிய காட்டியும் கொஞ்சம் சாசியாவே மூக்கு மேல கோவம் வரும். நீ இருக்கட்டா, எனக்கு கோபமே வராது. அதுக்குனாச்சும் வரட்டுமே. கோபத்தை பத்தி ஒண்ணும் இல்ல. நம்மால இன்னொருத்தருக்கு கஷ்டம் வரக்கூடாது. நான் யோசனை சொல்றது சத்தான், இன்னும் சரிதான். கஷ்டம் வராம பாத்துக்கணும். அப்படியே வந்துட்டா சமாளிக்க வேண்டியதுதான். அதுவும் சத்தான். நீங்க பேசிக்கினே இருங்க. டீ வாங்கிக்கணும் ஓடியார. ஐயா எல்லாம் ஒண்ணு வானா, நீ குந்துப்பா. வர அவன் குழந்தை தானே. நான் ஸ்கூலுக்கு போறேன். தங்கம், நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் குழந்தை இல்லை. அந்த பையனை எங்கேயோ விரட்டிட்டான். அந்த பையனை எத்தனாச்சும் ஓடி இப்ப சும்மா ஊர் வச்சுட்டு ஓடி ஓடி காட்டுறான். உனக்கேண்டி ஊர் நாயம்? பெற்றோளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு வந்துடுச்ச. ஊர் நாயம் உனக்கு ஓனாண்டி ஓனாண்டினா உன் புத்தி உன்ன விட்டு போக மாட்டேங்குது. இரு ஒரு நாளைக்கு உன்னை செம புடி பிடிக்கிறேன். ஐயா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீங்க இம்மா அந்த அளவுக்கு கூவுற? இதான் சொன்னாங்கடி. பகலிக்கெல்லாம் புரிச்சங்காரன் உழைச்சிட்டு வந்திருக்கானே, எத்தனை நிலத்தனமா பேசணும். ஆமாயா, பொய்து ஒடிஞ்சு போயிட்டு போனா அவன் அங்க போனா இவன் இங்க போனா அவன் புரிச்சனை வச்சுட்டா இவன் பிள்ளைய வரட்டா இத்தே ரோதனையா நமக்கு என்னயா? ஐயா, இப்ப நீங்க இன்னத்துக்கோசரம் ஊர் கூட்டி நாய வைக்கிற? பின்ன என்னடி, பெத்தவளுக்கு இல்ல தெரியும் பிள்ளையோட அருமை. நீ என்ன பெத்தியா வளர்த்திய? இப்ப நான் பெக்காமத்தான் நீ சம்பாதிச்சு வச்சுக்கிறிய ஜமீன் அது பாய புடிச்சம் காட்டிக்கும். சொம்மா கடை என்னமா கைத வாய் ரொம்ப தான் நிறுது. எந்திரிச்சு வந்தா எட்டி அப்படியே தலைமை வதிப்பேன். தமிழ் இம்மா நேரம் ஆகுத சிட்டு எனக்கு காணுமே. எங்கேயாச்சும் ஓட்டானா எனக்கு பயமா இருக்குதாயா. சொம்மா கட்டுறே பைத்தியக்காரி. எங்க போடுவான் சீமைக்கு? தோ நான் போய் இசாரப்பேன். நீ எங்கடி போட்ட வர?
பாரு, அவன் எங்கேயும் கூட மாட்டான். வீணான கோஷமெல்லாம் காட்டாத. இந்நேரம் வரைக்கும் சோப்பு நாம குந்திக்கிட்டு பாரு அந்த புள்ளாண்ட. அத்தை போய் பாருடி. வரேன். ஏண்டா சீட்டு இங்க உட்காந்துக்கிற? ஸ்கூலுக்கு போலியாடா? வேலைக்கு இனிமே போகவே மாட்டேன். சரி, இப்போ வீட்டுக்கு போ, அப்பால பேசிக்கோ. இங்கே கொஞ்சம் வீடு வேணுமாடா? சரி சிட்டி, நான் போறேன். நாளைக்கு பார்க்கலாம். நான் வரட்டா? மணியாவத சோறு துன்றியா? இப்ப என்ன அவசரம்? பையன் வரட்டும். ஏன் என்னமோ மாதிரிக்கிற? தோ வந்துக்கிறான் பாரு உன் புள்ள. எங்கடா ராஜா போட்ட இம்மா நேரம்? நீ எங்க போற? காத்தால இந்தம்மா சோறு துண்ணதுதானே? வா குந்து. என்ன ராஜா அப்படி பாக்குற? ஏ ராஜா, நீ எதுக்கும் வருத்தப்படாத. உனக்கு நான் நல்லதுதான் செய்வேன். ஐயோ, ஏண்டா கண்ணா இவர ஆய்வாதம் அவனை. உனக்கு நான் ஒரு குறவும் செய்ய மாட்டேன். உன்னை விட எனக்கு யாரும் வசதி இல்லை. அந்த ஆளு பாவம், ரொம்ப நல்லவர். நமக்கோசரம் இன்னா வேணும்னாலும் செய்வாரு. நீயே பாரு, கொஞ்ச நாள் அப்பால நீ ஏவரை விட மாட்ட. குந்து, ராஜாக்கு பசிக்கும். உனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். அவர் ஓடி போய் சொரா வாங்கி வந்தாரு. சாப்பிடுப்பா. நாயாவது பாரு. எனக்கு வேணாம், ஒண்ணு வேணாம். நான் உன்னை விட மாட்டேன்டா. நான் கூப்பிட்டு தான் அந்த ஆளு வந்தாரு. உனக்கு இம்மா தொலைவு பிடிக்காம போகணும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த காரியம் செஞ்சே இருக்க மாட்டேன். இப்ப நான் என்னடா செய்வேன்? கொஞ்ச நாள் யாரோ விருந்தாளி வந்தா மாதிரி இருக்கட்டும். அப்பால என் மகனுக்கு உன்னை பிடிக்கல, போயான்னு விரட்டி விட்டுடலாம். நெசமாவா? நெசந்தான் குந்து. நான் துண்ணுகிறேன். முதல்ல நான் ஒரு வாய் ஊட்டுவேனா, அப்பதான் உனக்கு என் மேல கோவம் இல்லையா? ஆமா ஆமா, வேணாமா.
முதல்ல போடுறியா? எனக்கு வேணாம், நீயே போடு. சித்தி சித்தி தூங்கிட்டியா? அரினா ஒரணா பாலை, அரினா ஒரணா பாலை. முன்னையெல்லாம் இந்த ஐஸ் வளர்த்துட்டு தான் படுப்பான். இப்பதான் இவரே விக்கிறாரு. அரினா ஒரணா பாலை, அரினா ஒரணா பாலை. ரெண்டு டீ. சிட்டி என்ன துறை இம்மா போயதோட எங்க கிளம்பிட்டாரு? எங்கனாச்சு போவேன்? என்ன வந்துச்சு? போறதான் போற, தோத்து துண்டு போய். எனக்கு வேணாம். நீ என்னதானே நினைச்சு நிக்கிற மனசுல? ஒழுங்கா வந்து சோறு கூட துண்ணாம வேலைக்கு போகாம ராவிக்கெல்லாம் எங்கடா சுத்துற? நீயும் உன் தலையும் ஏண்டா இப்படி கோலம் காட்டுற? நீ குளிக்கவே இல்லையே. வா, சுடு தண்ணி வச்சு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன், வந்து குளிடா. வந்து குளிச்சுட்டு டேய் நீ கறியாக்கி போடுறேன்டா. இதோ பாரு, உனக்கு புச்சா சட்டை. எனக்கு வேணாம். இன்னாடா வானா? ஒண்ணு வேணாம், நான் போய் குளிச்சுவேன். எங்கடா போய் குளிப்ப? கொளுத்துல. எங்க என் மூஞ்சி பார்த்து சொல்லு. ஐயா இன்னும் கொளுத்துல தான் குளிக்கிறேன். செத்து போடணும், போனா போறேன். சனியை முடிஞ்சு சந்தோஷமாயிரு. அட பாவி, உன்னை குளத்துல தள்ளி காவு கொடுக்கவா இம்மாம்பரிய புள்ளியா வாழ்த்து? போனா போறேன், பெத்து வளர்த்துக்கோ. இன்னும் கல்வி கேட்டா பாத்தியா? இது ஒரு பிள்ளையா? முளைச்சு 3 எல்லாம் கிளம்பல, அதுங்காட்டி இம்மா பெரிய பேச. இன்னும் ஒண்ணும் கேள போ. அட இந்த அடுத்தடுத்து வாங்குறதுக்கு சீக்கிரம் போயிட்டு வந்து இப்போ உடனே கீழே நின்னுக்கலாம். இப்ப வா. ஆளியா நீ தமா பயம் வந்து மிரட்டினான்னு ஐயூரிய இஸ்து போட்ட 4 மிதி மிதிக்காம அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமாமே? பெரிய மனுஷனாட்டம் வாயில வீடியோ வச்சுக்கின்னு வெண்ட வெண்டையா பேசுறாமே. நீ ஒண்ணும் வருத்தப்பட்டுக்காத, அது சின்ன கைது தானே, நீ வரட்டும். கிரியும் குளத்துக்கு தான் போகுதுன்னு பார்த்த, வீடு வேற பிடிக்குதா? நீக்கு வரட்டும் வரட்டும்.
இப்ப வச்சதுல சூடு. இன்னைக்கு வரட்டும், பழைய வழி இருக்கிறேன். இப்ப நீ வீட்டுக்கு வராத, வீட்டு அப்பால வாடா. ஏன் இப்படி வா சொல்றேன். இப்ப சொல்றேன். இந்த வேர்க்கடலை துன்றியா? உங்க ஆத்தா ஒரு அறிவு கெட்டவன். இப்படி ஒரு குழந்தை இருந்தும் அதை வச்சு படைக்க தெரியாம எங்கேயோ கிடந்த எவனையோ இத்தாந்து வீட்டுல விட்டுக்கணு பெத்த மவனுக்கே யமனா நிக்கிறாளே. அடி பாவி, அதுக்கு என்ன அப்போ? சித்திக்கண்ணு, உங்க ஆத்தாக்காரி உனக்கு சூடு வைக்கிறதுக்காக அடுப்புல கரண்டிக்காம போட்டு வச்சுக்கிறா. நீ வீட்டுக்கு கூடாதுடா. ஓடட்டும் போகிறேன். வேணாண்டா சித்தி, அந்த வெறி பிடிச்சவ உன்னை கொன்னாலும் கொன்னுடுவாடா. பெத்தவளே பிள்ளைய கொள்வாளா? ஐய, அவ உன்னை பெத்த லட்சணம். நீ வகுத்துல தரிச்சுப்பவே அந்த அண்ணம்மா கேவி கையில இன்னா எழுவு மருந்தெல்லாமோ வாங்கி துண்ணும் உன்னை வகுத்திலே கலைக்க பார்த்த ராட்சி தானே அவ. அப்படி நீ கொய்வு கல்லு மால வந்து பிறந்துட்ட. அதான் இப்ப அவளுக்கு இடைஞ்சலா போடுச்சு. வாடா என் மவனு. வாயால என்ன மவன் கூப்பிடாது. நான் பிறந்தது தப்புன்னா கையில வச்சுக்கிறிய அந்த கழண்டியாலே சுடு ஓட்டி என்ன கொன்னுடு. என் கண்ணு இல்லடா, எந்த குடையடிய சொன்னதெல்லாம் நம்பாதடா. அந்த கிழிகையில மறந்தா சொல்லு. தள்ளடி, சத்தியம் பண்ணு. சத்தியமாடா மவனு. மவனே, நான் உனக்கு மாற இல்ல, நீ எனக்கு அம்மா இல்ல. இன்னொரு எல்லாம் வாங்கிட்டு அடி சண்டாடி என்னையும் பிள்ளையும் பிரிச்சு வச்சுட்டியே. நீ நல்லா இருப்பியா? தெய்வம் உனக்கு கூலி கொடுக்காதா? எரியிறைய வயிறு மாறி நீ எரிஞ்சு போட மாட்டியா? எத்தனை ரூபாய் சொல்லிக்கிறது உனக்கு? ஊர்களை ஓன ஓன நான் என்ன செய்றேன்? டேய் சிட்டி, நாம இப்படியே இருக்கக்கூடாதுடா. நீ வீட்டுக்கு போகலாம்னா மறுபடியும் போய் சேர்ந்துருங்க எஸ்மாங்கிட்ட. சேர்ந்துட்டு அப்படியே ஒரு வேலை வாங்கிக்கிறா. செத்தாலும் சேர்த்துருவேன். இந்த மாதிரி ஒருத்தி மௌனா இருந்துங்க அவர் எதுக்க போய் நிற்க மாட்டேன். நல்ல மய நல்லா இருக்குதுல்ல தங்கம்? எங்கம்மா போட்ட நீ? என்னவன் இருட்டுல வந்து குந்தீங்க? இந்த கொற்ற மழையில என் மாவன் எந்த தெருவுல அனாத பிள்ளையா நிக்கிறோம்.
அப்ப நான் வரட்டுமா? இன்னைக்கு இம்மா தூக்கம் உடம்புக்கு என்ன கையடியா கூசுது கையடியா பத்தியா குச்சி எடுத்துட்டியா குச்சி போடிய காது தொத்து போடும் குச்சி வேண்டாமே நீ பாடிய ஒரு பாட்டு ஆவாரம் காட்டுக்குள்ளே அன்னைக்கு நீ போகக்குள்ளே கிடைச்ச புள்ள குட்டி தில்லாலே என்ன அப்பான்னு கூப்பிடுதான் போடுது நாக்கு நம்ம நல்ல கூப்பிடும்ல
நான் எவ்வளவு கேவலமான சென்மமா மானங்கட்ட மாடா போட்டேன். தங்கம், என்னமே என்னத்துக்கு வருத்தப்படுற? இப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதுக்கு தானே யாசம் அவனை விட்ட விட்டு விட்டேன். பாவி, நாம்பளா விரட்டணும்? அவனா தானே கோச்சுக்குன்னு போட்டான். நாம விரட்டல, அவனா போட்டான். சந்தோஷம் தானே நம்மளுக்கு. தங்கம், ஐவாதமே, நீ அழுவுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்? நான் பண்ணதுக்கு என்னத்தான் அடிக்கணும் செருப்பால? தங்கம், தப்பு என் பேர்ல தான். நான் உன்னை வெறும் பொம்பளைன்னு மட்டும் நினைச்சுக்கின்னு இருந்தேன். ஆனா நீ சிட்டிக்கு அம்மா கூடன்றத நான் மறந்துட்டேன். இன்னைக்கு எப்படியாவது உன் பிள்ளைய கண்டுபிடிச்சு உன் கையில கொண்டாந்து விட்டுடுறேன். சரிதானே? பேசுமாவா? என் புள்ள வருவானா? சத்தியமா அவ இல்லாம ராவிக்கு நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன். நீ வேணா பாரு. ரெண்டு சிங்கள். நீ ஒண்ணு எடுத்துக்கேண்டா. ஏன்டா நிக்கிற? உக்காரேன். நொட்டி கொண்டாப்பா. ஏதாவது வேலை செய்றீங்களா? வயிற்றுக்கு இல்லாம பட்டினி கிடக்குறது இல்லையே. எனக்கு தெரியும் புத்திசாலி பிள்ளைங்க எப்படியும் போய்ச்சிக்குவீங்கன்னு. ஆனா பெத்த மனசு கேக்குதா? என் புள்ள எங்க நிக்குதோ, என்ன ஆச்சோன்னு ஒரு மாசமா ஒரே ஐவதான் புலம்பலுதான். எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. சும்மாவா சொன்னா பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கெல்லுன்னு. சிட்டி பாபு, நான் அறிவில்லாம கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு உங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். பெத்த தாயையும் பிள்ளையையும் பிரிச்ச பாவியாய் நீ. இப்பதான் எனக்கு புரியுது. அதனால சிட்டி பாபு, ஊரே பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நல்ல புள்ளையா இருந்தியாமே, அதே மாதிரி வீட்டுக்கு போய் பெத்தவளுக்கு புள்ளையா இருப்பா. நான் போயிடுறேன். நம்மால இன்னத்துக்கு மத்தவங்களுக்கு கஷ்டம். ஆனா நான் போறேன்னு உங்க அம்மாவுக்கு தெரியாது. பாவம், அது உன்னையே நினைச்சுக்கணும். சோறு தண்ணி இல்லாம உயிர்ந்து கிடக்குது. நான் போட்டேன்னு உங்க அம்மா கையில சொல்லு. நீயும் உங்க அம்மாவும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு அதுக்கு தெரியும். அதுக்கோசரம் தான் நான் போட்டேன்னு அது கையில சொல்லு. சொல்றியா? உங்க அம்மா என்கிட்ட காட்டின பிரியத்தையும் செஞ்ச உதவியையும் இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்னு உங்க அம்மா கையில போய் சொல்றியா?
சிட்டி, டேய் வீட்டுக்கு போய் அம்மாகிட்ட சொல்லுடா. சரி, அப்ப நான் வரேன்டி பொண்ணு. ஆமா, இம்மா நாய் ஆச்சே, எங்க அந்த புல்லாண்டான காணோம்? ஆமாயா, நான் கூட அதான் நினைச்சு நிக்கிறேன். நான் கூட காத்தார அதுங்க கையில கொஞ்சம் கோவமாத்தான் பேசிட்டேன். வீட்டுக்கு வீடு வாசப்படிதாண்டி, பேசாம இரு. கிட்டிக்கண்ணு, வந்தியா மாவனே? என்னை விட்டு இத்தனை நாள் எங்கடா மௌன போயிருந்த? இப்படி துரும்பா அடிச்சு பூட்டியடா. உனக்கு இன்னும் என் மேல கோவமாடா கண்ணு? எங்கடா போற? என்ன வேஷம் போடுற? உன் கையில கொஞ்சம் வந்த நினைச்சினியா? அந்த உன் குறிகார ஊரை விட்ட ஓட்டான். அத்தை சொல்லிட்டு போதான் வந்தேன், இனிமே வரவே மாட்டேன். நல்லா அடிச்சுக்கோ, சாவு. ஏண்டி இந்த அக்குறும்பு பண்ற? என்ன வாயும் வவுருமா இந்துக்குன்னு இப்படி எலும்பு முறிச்சு உழைக்கணும்னு உன் தலையைத்தாடி. வீட்டுல ஒரு பக்கம் உயிந்து கிடந்தேனா நான் குடிக்கிற கஞ்சில ஒருவா ஊத்த மாட்டேனா? அதுக்கு கூடவா உனக்கு நாதி இல்லாம போச்சு? எனக்குண்ணா கைகால் இல்ல, எவனை நம்பியா நாங்கிறேன்? எவன் வந்தானா போனானா விட்டு தள்ளு. அதுக்கு சொல்லடி பொண்ணே, உன் உடம்பு தாங்குமானுதான். ஏன் தாங்காது? இந்த உடம்ப வச்சு பாடுபட்டு நான் 4 சோமாரிக்கு கறி மீன் ஆக்குப்படுவாயா? இந்த இம்மாத்தி யாரு துண்றது? நீதான் துண்ணே. மாடு மேய்க்கிறானுங்களா? மாடு ஏண்டா பசங்களா, இந்த குந்திக்குன்னு மாட்டை உள்ளர விட்டுட்டீங்களே. நாங்க பாக்கல தாத்தா. ஆமா, பகலெல்லாம் இந்த குந்திக்குன்னு ராத்திரி எல்லாம் ஊரை சுத்துறீங்களே. உங்களுக்கு தொழிலு தான் என்னடா? தொழில் இருந்தா இங்க தாத்தா படுகிறான். வயசு பிள்ளைங்க இந்த மாதிரி இருந்தா ஊரு உருப்படுமாடா? என் மருமகன் ஒருத்தன் இப்படித்தான் ஊரை சுத்திக்கின்னு இருந்தான். அவன் இப்ப லாரி ஓட்டுறான். அவன்கிட்ட உன்னை பத்தி சொல்லி இருக்கிறேன். பெங்களூர்ல இருந்து இன்னைக்கு வர்றான். அவன் வந்தா அவன் கூட போறியா? வேலை இருந்தா சீமி போனாலும் போவோம் தாத்தா. அதான்டாப்பா படிக்கிற பிள்ளை, அதுதான் நான் சொன்னேன். சரி, ஏ புள்ளாண்டா, எங்க சிட்டி பையன் எங்கிறானா? இங்கதான் இருக்கிறான்னு சொன்னாங்களே. நான் தான் கண்டிப்பேன். சிட்டிங்க தான் இருப்பான். இங்க வேலை மேல போட்டான். என்ன சமாச்சாரம் சொல்லு, வந்தா சொல்றேன். வந்தா சொல்றியா? தோ வரேன். டேய், நான் இல்லைன்னு சொல்லிடு. பாத்து பாத்து குந்தியா, ஒட்டுல உட்காந்து ஊந்திர போற. ஆமா,
நீ ஏன்டா இங்க வந்து குந்திங்க நிக்கிற? சும்மாதான் வீட்டுல கொஞ்சம் கோவம் அப்பால போடுவேன். அது சரிதான், கோவம் வர்றதான், அங்கங்க 2 நாள் சுத்துறதான், இது சகசம். அப்படித்தான் அவளும் நினைச்சுக்கின்னு இருந்தா. ஆறு சிட்டி பைய ஆத்தாக்காரி. ஆனா அவனுக்குறானே சிட்டி ரொம்ப ரோசக்காரன்பா. புள்ளைனாலும் புள்ள தங்கம் இல்லையா? அவன் வேலைக்கு போறதும் ஸ்கூலுக்கு போறதும் இவ்வளவுதான்ப்பா அவன் ஓட்டான். என்ன எனக்கு என்ன புள்ளியா குட்டியா என்னமோ வாய்ந்து எப்படியோ தீத்தாச்சு. பைய கதை விடு. பெத்த பொண்ணு மாதிரி இந்த தங்கத்து மேல ஒரு அபா அது தொட்டு என்னமோ செய்தான்ப்பா அப்பா. அதுக்கோசரம் இப்ப கோச்சுக்கிறாப்பா அந்த சீட்டி. இவன் பிறந்த அப்புறம் நான் எடுக்கலையா வளர்க்கலையா? இவன் மேல எனக்கு எம்மா பிரியம்னு தோ எரிஞ்சுக்கினுக்குறானே சூரிய பாவா, அவனுக்கு தெரியும். அதெல்லாம் போட்டாயா, இப்ப எதுக்கு வந்த அத்தை சொல்லு. நான் எம்மா தொலைவு சொன்னேன்ப்பா, கேட்காம வேலைக்கு ஓடனான். அவதான் சிட்டி ஆத்தாக்காரி. நேத்து ஏணில இருந்து உயிந்துட்டான். ராத்திரி பூரா ஆஸ்பத்திரியாண்டா பவுத்துல நெருப்ப கட்டிக்கின்னு கிடந்தேன். விடிய காத்தால தாயும் புள்ளையுமா கொண்டாந்து போட்டாங்க. மாவா பறக்கணும் இல்லாம கிடக்குறா. புள்ள ரொம்ப நல்லா இருக்குப்பா, பொட்ட புள்ள. அது என்ன அண்ணா பட போகுதோ? கண்ணை திறந்ததும் மவ சிட்டின்னு ஆயுதான். நான் போய் இட்டாரண்டின்னு ஓடி வந்தேன். மவ போய்ப்பாளோ போடுவாளோ, நான் எங்க போய் தேடுவேன்ப்பா. கட்சியா ஒண்ணுப்பா ஐஸ் பாட்டிருக்கு. உன்னை யார் அங்க போசந்து? நான் என்னடா தப்பு செய்தேன்? அங்க போனா முதலாளி ஆட்டமாக்குறாரு. அவர் எம்மா பிரியமா பேசினாரு. ஆமா என்ன ஏன் அங்க போனேன்னு கேக்குறியே? நீ ஏன்டா அங்க போல அத்தை சொல்லு. நீ வேலைக்கு வரலன்னு அவர் எம்மா வருத்தப்படுறாரு தெரியுமா? எல்லா விஷயத்தையும் அவர் கையில சொல்லிட்டியா? கேட்டாரு, சொன்னேன். அங்க வேலை செய்யற பையன் தான் சொன்னா நீ இங்க இருக்கிறன்னு. உடனே உன்னை அங்க வர சொன்னாரப்பா. இல்ல காட்டி அவரே இங்க வருவாராம். சொல்ல சொன்னாரப்பா, சொல்லிட்டேன். நான் போறேன் ஆஸ்பத்திரிக்கு. ஆயா என்ன ஆயா நடந்தேவா ஆஸ்பத்திரிக்கு போற? ஆண்டி கண்ணு இந்த ஆயா பஸ்ல போ. நான் போய்க்கிறேன், நீ போய் அவரை பாருடி கண்ணு. ஆமா, நம்ம ஒப்பந்தம் எல்லாம் என்ன ஆச்சு? 2 தடவை பீடி குடிச்சேன், வேணும் தான் குடிச்சேன். சரி, நீ ஏன் இங்க வரல? உனக்கு என்கிட்ட கூடவா சண்டை? எனக்கு என்கிட்டயே தான் சண்டை. யார்கிட்ட சண்டை போட்டாலும் தாய்கிட்ட சண்டை போடக்கூடாது. தாய்கிட்டே சண்டை போட்டாலும் ஒருத்தன் தாங்கிட்டே சண்டை போடக்கூடாது. ஏன்னா தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அந்த மனசு அழுகிடும். ஆமா, உங்க அம்மா உங்ககிட்ட காட்டுற பிரியமெல்லாம் வேஷம்னு சொன்னியாமே. நான் சொல்றேன், உங்க அம்மா உன்னை அடிச்சது, வெறுத்தது, சண்டை போட்டது அதெல்லாம் தான் வேஷம். எங்க அம்மானாலே எனக்கு விஷமா இருக்குது இல்ல. அது சரியில்லை சிட்டி பாபு. அவ எவ்வளவுதான் பாவியானாலும் ஒரு தாய், அதுவும் அவன் சாக கிடக்கிறப்ப ஒரு மகன் போய் பார்த்துடணும். இல்லைன்னா பின்னால ரொம்ப வருத்தப்படுவேன். என்ன மாதிரி? சரி, உனக்கு என் மேல கோபம் இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? நீ இப்ப உங்க அம்மாவை போய் பார்க்கணும், போறியா? இந்த எதுக்கு இதை வச்சுக்க?
ஆமா. சிட்டி, சிட்டி. போய் சொன்னனே, இப்போ வந்துடுவான். எங்கடா வந்த? எங்க எஜமா சொன்னாரு, அதுக்கோசரம் தான் வந்து. உனக்கு என் மேல கோபம் தானே? உனக்கு கோபம்தான், எனக்கு தெரியும். கோபம் இல்லைன்னு சொல்லாத. என்னை பார்த்து கோபப்படுறதுக்கு, அவமானப்படுறதுக்கு ஆள் இல்லாம நான் வளர்ந்தவன். அதான் அம்மா சின்ன வயசுல அவ்வளோ கெட்ட பேர் எடுத்தேன். என்ன பண்றது? அப்படி அவமானப்பட்டு தான் உன்ன மாதிரி ஒரு ரோஷக்காரனை பெத்தேன். இப்படி இப்படி குந்து நீ பிறக்கிறதுக்கு முந்தையே என் மானம் போட்டுதேடா. இனிமே பட்டு நீ எங்க போய் என் மானத்தை காப்பாத்து? இதோ பாரு உன் தங்காச்சி. நீ இருந்த வகுத்துல உன்ன மாதிரியே இருந்து உன்ன மாதிரியே பிறந்த போராத்தா. முதல்ல என்ன போல பொண்ணா பிறந்துட்டதேன்னு நினைச்சேன். ஆனா உன்னை போல ஒருத்த அண்ணங்கார எனக்கு இருந்திருந்தா நான் இப்படி ஆயிருப்பேனா? அதனால உன் கோபம், உன் ரோஷம் எல்லாத்தையும் விட்டுடாது. நம்ம மாதிரி மனுஷாளுக்கு அதான்டா சொத்து. இந்த குழந்தைய உன் இஷ்டப்படி வளர்த்து ஆளாக்கு. என்ன நீ உன் வாயால அம்மான்னு கூப்பிடா காட்டின்னா இது என் தங்காச்சி அப்படின்னு உன் வாயால பெருமையா சொல்லிக்கிற மாதிரி வாழ்த்துக்க. அப்பதான் நீ என் பேர்ல காட்டின கோபத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லாட்டி அதெல்லாம் வெறுவா கட்ட கோவம்தான். ரோசியா உன் தங்காச்சியா நீ வளர்ப்பியாடா? தாத்தாவோட மருமவன் இப்ப வந்துருவாரு. நான் போட்டாடா, நீயும் பார்க்கல ஊய்ந்து கிடக்காம ஒழுங்கா போய் யேசுமா கிட்ட சேர்ந்துரு. என்ன
எப்படிங்க கேக்குது? யாருமா நீ? என்ன வேணும் அந்த அம்மாவுக்கு? நான் ஆயா வேணுங்க. வேற யாரும் இல்லையா? மவங்கார வந்துக்கிறான். 10 மணி வரைக்கும் இருங்க. டேய் 10 மணி வரைக்கும் இருக்க சொல்றாங்கடா. நீ வீட்டாண்ட போய் சோறு வச்சுக்கிறேன், போய் துண்ணு போ. சடையம்மா தாயே, அம்மா. சிட்டி சிட்டி கண்ணே. ஆயா கேணி கொஞ்சம் இஸ்து விடு, நஞ்சு புடிச்சு. அங்க பால் இருக்குது, இதுல ஊத்தி வச்சுக்க. டிராவிக்கு ஃபுல் ஆயிதா, நீயே குடுக்கலாம். என்ன இந்த எங்கம்மா மூட்டை வர்றேனே. பாப்பா பாப்பா பாப்பா
அரினா உரணா பாலை அரினா உரணா பாலை அரினா